வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மலையோரம் வீசும் காற்று கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அது சின்னஞ்சிறு கிராமம். பேருந்து நிறுத்தத்தின் மரத்தடி சிமெண்ட் பெஞ்சில் ஒரு கும்பல் அமர்ந்து வாற்றையும் சாலையையும் வேடிக்கை பார்த்தது. வெள்ளை வேட்டி அழுக்காகிவிடும் என்று சாமிநாதன் நின்றிருந்தார். ஓலை வேய்ந்த டீ கடையில் அரசியல் விவாதம் நடந்தது. காலை செய்தித்தாள் பக்கம் பக்கமாய் படிக்கப்பட்டு விலாவாரியாய் பேசப்பட்டது. குடிநீர் குழாயில் காலி குடங்கள் நிரம்பின. கலப்பை, எருமை மாட்டு சவாரி, வேப்பங்குச்சியால் பல் துலக்குவது என்ற கிராமம் இன்னமும் பழையதை மறப்பேனா என்றிருந்தது. தம்பி, எத்தனை மணிக்கு வருது? பெரியவர் ஒருவர் கேட்டுவிட்டு தும்மினார். அம்மாடி, இப்பதான் அடப்பு சரியாச்சு. கோபி தம்பியைத்தான் கேட்டேன். விமானம் எத்தனை மணிக்கு? திருச்சிக்கு 10 மணி. அப்புறம் வெளியே வந்து வண்டி பிடிச்சி வரணுமே. காரா? ஆமா, துபாயில வேலை பார்த்துட்டு பஸ்லயா வர முடியும்? ஆமாமா. சாமிநாதனுக்கு இளசுகளின் ரகளையை தாங்க முடியவில்லை. காரில் வரும் நேராக வீட்டில் வந்து இறங்கப் போகிறான். அப்புறம் எதற்காக பேருந்து நிறுத்தத்தில் காத்திருக்க வேண்டும் என நினைத்தார். வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கிளம்பினார். வழியில் விசாரிப்பதற்கென்றே அவதாரம் எடுத்த மாதிரி, கோபி இன்னைக்கு தானே வருது, வந்துருச்சா, எப்போ என்று ரொம்ப கரிசனம் காட்டினவர்களுக்கு பதிலளித்து தெருவை அடைந்த போது வீட்டின் முன் கார் நிற்பது தெரிந்தது. பெட்டிகள் வேகமாக இறக்கப்பட்டன. வந்துட்டானா? எனக்கு தெரியாம எப்படி என்று யோசித்தபடியே வேகமாய் நடந்தார். அதற்குள் வாசலுக்கு ஓடி வந்த கௌசல்யா, ஏங்க, அங்க என்ன வாய் பார்த்துக்கிட்டு பெட்டியை பிடிங்க என்று உத்தரவிட்டாள். பார்த்து பத்திரம். சாமிநாதன் பெட்டியை இறக்கி வீட்டிற்குள் வைத்து மூச்சு வாங்கினார். அவருக்கு எப்போதுமே அப்படிப்பட்ட ராசிதான். மாய்ந்து மாய்ந்து வேலைகள் பார்ப்பார். ஆனால் கடைசியில் கெட்ட பெயர்தான் மிஞ்சும். இப்போதும் அந்த விதி தப்பவில்லை. கோபியிடம் சொன்னார். நான் உனக்காகத்தான் காத்திருந்த. நீ எந்த வழியா வந்த என்றார் ஆர்வத்துடன். ஆமா, இப்ப அதான் முக்கியம். அவன் களைப்பா இருப்பான், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கட்டும் என்ற கௌசல்யா அவனை அழைத்து போய் அமர வைத்து, எப்படி இருக்க? சாப்பாடு தண்ணி எல்லாம் ஒத்துக்குச்சா? அங்க வெயில் கடுமையாமே என்று கண் கலங்கினாள். ஆமாம்மா, கோடையில கடுமையா வெயில் அடிக்கும். சரி, பெட்டியெல்லாம் வந்துடுச்சா? ஆச்சு. எத்தனை உருப்படி? 4 தானே? ஆமாம்ப்பா. டாக்ஸிக்காரன் காத்துக்கிட்டு இருக்கான், அனுப்பிட்டேன். கோபி வேகமாய் வெளியே வந்தான். மன்னிக்கணும், அம்மாவை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டேன். டாக்ஸி புழுதியை கிளப்பி கொண்டு போக கிணற்றடியில் இருந்த பெண்களின் கண்கள் அவனை மொய்க்கத் தொடங்கின. தண்ணீர் இறைப்பதும் குடம் நிரம்புவதுமாயிருக்க, ஏய் உங்க ஆள்டி என்ற தாவணி ஒன்று இடிக்க அகல்யாவிற்கு சிலிர்த்து போயிற்று. உடன் ஈரக்கூந்தல் நர்த்தனமாட ரவிக்கு இறுகிற்று. அப்போதுதான் குடத்துடன் அங்கே நுழைந்தவள் முகம் சிவந்து, எங்க என்றாள் கிசுகிசுப்பாய். தோ வாசல்ல. அவள் காட்டின பகுதியில் டாக்ஸி பரப்பிய புழுதிதான் மிச்சம் இருந்தது. அதனிடையே கோபி சற்று சதை போட்டு தங்க முலாம் பூசிய கடிகாரம் செயின் என்று பளபளக்க யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தான். அகல்யாவிற்கு படபடப்பாயிற்று. அவன் தன்னை பார்க்க வரமாட்டானா? தன்னை பார்க்க மாட்டானா? தன் பக்கம் திரும்ப மாட்டானா என்றிருந்தது. தோ திரும்புகிறான். என்னை பார்க்கிறானா? பார்த்து விட்டானா? உடனே உள்ளே போகிறானே. ஒருவேளை என்னை கவனிக்கவில்லையோ, அல்லது கவனித்தும் கவனிக்காதது போல போகிறானோ? ஏன் ஏன் அப்படி? வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதித்ததும் என்னை மறந்திருப்பானோ? நினைத்தவளின் முகத்தில் சிகப்பு மறைந்து கவலை படர்ந்து அதுவரையில் இருந்த வேகம் குறைந்தது. கோபி வருகிறான் என்று கேள்விப்பட்டதுமே தோழிகள் உங்க ஆளு வருதாமே என்று சீண்டத் தொடங்கி இருந்தனர். அவளுக்கு அது சுகமாயிருந்தாலும் கூட வெளியே சி என்று வெட்கப்படுவாள். அவரு எப்படி எங்காள்னு சொல்றீங்க? என்ன நிச்சயமா பண்ணியிருக்காங்க? நிச்சயம்தான் உங்களுக்குள்ள பண்ணிட்டீங்களே. ஏய், உங்களோட திருட்டுத்தனம் எங்களுக்கு தெரியாதா என்ன? அவ பார்க்க, நீ பார்க்க, கோவில் தேட்டர் எல்லாம் உங்களோட திருவிளையாடல்களை எடுத்து சொல்லுமே. எல்லாம் பண்ணிட்டு இப்ப நழுவினா சும்மா விட்டுருவமா என்ன? ஆமாண்டி, மாப்பிள்ள பறந்து வர்றார். பெண்ணை பொன்னால அலங்கரிச்சு கட்டிக்கிட்டு துபாய்க்கு தூக்கி போயிட போறார். சீ, என்னடி சீ, உன்னை கூட்டிட்டு போகத்தானே வர்றார். ஏய் அகல்யா, அங்க போனதும் எங்களை மறந்துடாதடி. மறந்துடுவியா?
ம்ஹும் என்று ஓடுவாள். அவர்கள் விடமாட்டார்கள். பின்னாலேயே துரத்தி வந்து, கோபி கடிதாசு போட்டாரா என்பார்கள். எங்க வீட்டுக்கு போட முடியாதே, அப்ப ஏன் விலாசம் கொடு என்று மகிழா கொடுத்திருந்தாள். ஆனால் அங்கு கடிதம் வரவில்லை. ஏண்டி, ஏன் அவர் கடிதம் போடல என்று அவர்கள் நச்சரிக்கவே, அவருக்கு ரொம்ப வேலையாம், அதனால போன்ல பேசுறதோடு சரி என்று அகல்யா பொய் சொல்லி சமாளிப்பாள். போன் எங்கே பேசினார், உங்க வீட்டுக்கா? ஆமா. வீட்ல யாரும் எதுவும் சொல்லலையா? இல்ல. பேசுறது கோபின்னா உங்களுக்கு தெரியாதே. நான் ஏதோ தோழிகிட்ட பேசுற மாதிரி தானே பேசுவேன். அவர் என்ன சொன்னாரு, என்ன பேசினாரு? ஆ, அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். அதெல்லாம் உங்களுக்கு ஏன்? பாத்தியா, யோசனை சொன்னது நாங்க. துணைக்கும் தூதுக்கும் நாங்க வேணும். மத்ததுக்கும் வேணாமா? தோழிகள் விடமாட்டார்கள். அகல்யா அதற்கும் ஏதாவது சொல்லி சமாளிப்பாள். அவர்கள் திருப்தி அடைந்து போய் விடுவார்கள். அடுத்தவர்களின் அந்தரங்கத்தை தெரிந்து கொள்வதிலும், அதை கேட்டு கிண்டல் கேலி பண்ணுவதிலும் தான் எத்தனை ஆர்வம்! இதெல்லாம் இயற்கையிலேயே ஊறி போய்விட்டதோ? ஓபி பேசினதாக சொல்வதெல்லாம் பொய் என்பது அவர்களுக்கு தெரியாது. தோழிகளின் நச்சரிப்பில் இருந்து தப்பிக்க வேண்டி கோபி பற்றி கதை கட்டியிருந்தாலும் கூட அந்த பொய் அகல்யாவை நெருப்பாய் சுடும். கோபி மெய்யாலுமே எனக்கு ஏன் போன் பண்ணவில்லை என்று தோன்றும். அவன் நான் நிறைய சம்பாதிக்கிறான், வெளியூரில் சுதந்திரமாய் இருக்கிறான். கடிதம் போட நேரம் இல்லாமலோ சோம்பேறியாகவோ இருக்கலாம். போன் பண்ணுவதில் என்ன பிரச்சனையாம்? எங்கள் வீட்டுக்கு பண்ணலாம். அப்பா அம்மா எடுத்தால் வைத்து விடலாம். செலவை பார்க்கிறானா? செலவை பார்க்கிற அளவுக்குத்தான் எங்களுக்குள் பழக்கம் இருக்கிறதா? அப்படி கணக்கு பார்க்கிறவனா இவன்? அவளுக்கு எதுவும் விளங்கவில்லை. பணம் காசு வந்ததும் என்னை மறந்து விட்டானோ, அல்லது வேறு யாரையும் நினைக்க தொடங்கி விட்டானோ என்கிற இயல்பான சந்தேகம் அவளுக்குள் எழுந்து நெஞ்சை குடைந்தது. இப்போது அதை அதிகப்படுத்துகிற மாதிரி கோபி அவளை கண்டு கொள்ளவில்லை. அலட்சியம். ஏன் ஏன் இப்படி மாறிவிட்டான்? அகல்யாவிற்கு அழுகை அழுகையாய் வந்தது. கோபி குளித்துவிட்டு வருவதற்குள் சுதா பொருட்களை பிரித்து கடை பரப்பி கொண்டிருந்தாள். அவளுக்கு பொறுமை காக்க முடியவில்லை. அதுவும் இல்லாமல் கடை குட்டி, அதிலும் பெண் என்கிற செல்லம். அப்பா பயந்து பயந்து, அண்ணன் வரட்டுமே, அதுக்குள்ள என்ன அவசரம் என்று கேட்டுவிட்டு, அது என்னம்மா, ரேடியோவா? இல்லப்பா, சாக்லேட். ஓ, புதுசு புதுசா என்னென்னமா வருது. சுதா சேலைகளை எடுத்து தன் உடலில் வைத்து அழகு பார்த்தாள். நகைகளை எடுத்து, ஐ, செயின், அட கம்மல், அம்மா இங்க பாரேன், அண்ணனோட செலக்ஷன் சூப்பர் என்ற நகைகளை போட்டு கண்ணாடியில் அழகு பார்த்து குதித்தாள், குதூகலித்தாள். ஒவ்வொன்றை நேர்த்தியையும் பார்த்து ஆச்சரியப்பட்டவள் ஏதோ ஒன்றை பிரித்த போது கோபி தலையை துவட்டி கொண்டு வர, இது என்னன்னா என்றாள். அறை முழுக்க இறைந்து கிடந்த சாமான்களை பார்த்தவனுக்கு சட்டென கோபம் வந்தாலும் அதை அடக்கி கொண்டு, பிஸ்கட் என்றான். பிஸ்கட்டா? நல்ல கனமா இருக்கு. கழுத, அது சாதா பிஸ்கட் இல்ல, தங்கம். தங்கமா? சுதா கேட்டுவிட்டு உருகி போனாள். ஆமாம், 24 கேரட் தங்கம். அதற்குள் அம்மாவும் வந்து கண் விரித்து, அம்மாடி, சினிமாவில் தான் இது மாதிரி கட்டி கட்டியா பார்த்துருக்க, இவ்வளவும் நமக்கா கோபி? அந்த கேள்வியில் இருந்த எதிர்பார்ப்பும் ஏக்கமும் அவனை உஷாராக்கிற்று. இல்லம்மா, என் நண்பன் ஒருத்தனோடது, அவங்க வீட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். இதெல்லாம் எத்தனை லட்சம்? சரியா தெரியல, நிறைய இருக்கும்மா, எனக்கு பசிக்குது. சுதா, என்னை கேட்காம இனி எதையும் தொடாத. அந்த கண்டிப்பு அவளது முகத்தை கருக்க வைத்தது. இதுவரை வீட்டில் யாரும் சுதாவை கடிந்து பேசினதில்லை. கோபியும் அப்படித்தான். இப்போது அவனுக்கு என்னாச்சு? பணம் வந்தது மாறிவிட்டானா என்று நினைத்த போது சுதாவின் கண்கள் கலங்கிவிட்டன. அவள் துணிமணிகளையும் பெட்டியையும் அப்படியே போட்டுவிட்டு அறைக்குள் போய் கதவை மூடிக்கொண்டாள். சாப்பாடு எடுத்து வைத்து பரிமாறிக் கொண்டிருந்த கௌசல்யாவிற்கு மனது இளகி போயிற்று. கோபி எதை பற்றியும் சிந்திக்காமல் சாப்பாட்டில் கவனமாக இருந்தான். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு 2 ஆண்டாயிற்று. துபாயில் எப்போதாவது நண்பர்களின் வீட்டில் சாப்பிடுவதுண்டு. மற்ற நேரங்களில் மெஸ். கெட்டியான இட்லி, கடினமான பூரி, புட்டு, பரோட்டா என்ற வயிறு மரத்து போயிருந்தது. நாக்கில் உணர்வில்லை. வேலைக்கு போனால் குட் பூஸ் எனப்படும் பிரெட் மிக மலிவாக கிடைக்கும். அதுதான் அங்கு வசதியில்லாத சம்பளம் குறைந்த தொழிலாளிகளுக்கு உணவு, உயிரும் கூட. அங்கே உடலும் மனமும் வசதிகள் தேடுவதில்லை. அதிகபட்ச வெயிலோ அதிகபட்ச குளிரோ எதுவானாலும் ஏற்று அடிமையாக நடத்தப்பட்டாலும் கூட பணம் வருகிறதா, அது போதும் என்கிற பக்குவம்.
நாம் சுகம் தேட வரவில்லை, சம்பாதிக்க, சம்பாதித்து ஊருக்கு அனுப்ப. அங்கே நம்மை நம்பி குடும்பம், தாய் தந்தை சகோதரிகள் என்ற நினைப்பும் எழும். பெரும்பாலான தொழிலாளிகளின் கனவும் கற்பனையும் இப்படித்தான் இருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் பொரியல் போடட்டுமா? என்னடி கேட்டுக்கிட்டு, அவனுக்குத்தான் வாழைக்காய் பிடிக்குமே, போடு. சாமிநாதன் அதை தனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பாக கருதி மனைவியை விரட்டினார். அப்படியே எனக்கும் கொஞ்சம் போடு. கோபிக்கு சிரிப்புதான் வந்தது. அப்பாவுக்கு வேண்டும் என்றால் நேராக கேட்க வேண்டியதுதானே. பயம், தயக்கம். இதற்கிடையில் கௌசல்யா சைகையில் அவரிடம் என்னவோ சொல்வதும் அவர் கண்களாலும் உதடுகளாலும் மறுப்பதும் அவனுக்கு புரிந்தது. அவன் சட்டென நிமிர அம்மா பல்லை கடித்து கொண்டு சமாளித்து அடுப்படிக்கு நழுவினாள். என்னப்பா? வந்து நீ சாப்பிடு. பரவாயில்ல, சொல்லுங்கப்பா. ஏரிக்கரைக்கு பக்கத்துல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் இல்ல, அது இன்னும் பூர்த்தி ஆகல. நீ திரும்பி போறதுக்குள்ள முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டா தேவல. முடிச்சிடுங்களே, அதுல என்ன சிக்கல்? பணம் அதான் அனுப்பியிருந்தனே, அது பத்தல. மாடியையும் சேர்த்து முடிக்கணும். இன்னும் 2-3 லட்சம் அதிகமாகும் போல இருக்கு. கோபி அதற்கு பதில் சொல்லவில்லை. கை கழுவி எழுந்தான். அம்மா சைகை காட்ட அப்பா அவனிடம் தன் துண்டை நீட்டி, அது மட்டும் இல்லாம அந்த வீட்டோட சேர்ந்த நிலத்தையும் பேசி அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். நீ வெளிநாட்டுக்கு போன பின்னால நம்ம குடும்பத்தோட கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உசந்து போச்சு. ஊரே உன்னை பத்தி பெருமையா பேசுது. கோபிக்கு அந்த வார்த்தைகள் மகிழ்ச்சியை தரவில்லை. தருதலை பொறுப்பில்லாதவன், குடும்பத்துக்கு கிடைத்த சூனியம், பெத்தவங்களோட உசுர வாங்குறான் என்று இதற்கு முன்பு சபித்த அதே வாய் இப்போது போற்றுகிறது. அதற்கு காரணம் பணம். பணம் தேவைதான். ஆனால் அதுவே ஒருவனின் தராதரத்தை எடை போடுவதாக அமைந்துவிடக்கூடாது. அவனுக்கு புரிந்தது, இந்த பாராட்டும் புகழ்ச்சியும் தனக்கில்லை, தனது பணத்திற்கு என்று. ஒருவன் என்றைக்குமே கெட்டவனாக இருந்து விடுவதில்லை. கெட்டவன் திருந்தலாம், நல்லவனாகலாம். சந்தர்ப்ப சூழ்நிலையில் நல்லவர்கள் கூட கெட்டு போகலாம். ஊரார் அதை குற்றம் சொல்லலாம், புரளி பேசலாம். ஆனால் பெற்றோர் அப்படி செய்யக்கூடாது. தளர்ந்து போகும்போது தைரியம் சொல்லணும், தெம்பு தரணும், ஊக்கமும் உற்சாகமும் தந்து தூக்கி விடணும். எத்தனை பெற்றோர்கள் இதை செய்கிறார்கள்? ஊக்கம் தராமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஏச்சும் பேச்சும் கொட்டாமல் இருந்தாலே போதும். பெற்றோர்கள் வேண்டும் என்றே பிள்ளைகளை வதைப்பதில்லை. அதிக எதிர்பார்ப்பு, ஆசைகளை, கனவு கோட்டைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர்கள் அப்படி பேச வைத்து விடுகின்றன. அவற்றை பெரிதுபடுத்தக்கூடாது. என்னை திட்டினாலும் எப்படி கோபித்து கொண்டாலும் அது அந்தந்த நேரத்துக்குத்தான். எந்த பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் வீணாக போக வேண்டும் என்று நினைப்பதில்லை. அவன் முன்னறைக்கு வர தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. சாமிநாதன் மகனுக்கு எதிரே அமர்ந்து, நீ இன்னும் பதில் சொல்லல என்றார். எதுக்கு? நிலம், வீடு. கௌசல்யா ஈர கையை துடைத்தபடி வந்தாள். அவன் வந்ததும் வராததுமா ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? அவன் என்ன முடியாதுன்னா சொன்னா? நீ ஓய்வு எடுத்துக்கப்பா, அந்த அறையில படுத்துக்கோ. அங்கே சுதா படுத்து அழுதுகிட்டு இருக்கா. அவன் ஏன் அழணும்? நீ தான் அவளை திட்டிட்டியே. நான் திட்டினேனா? எப்போ? அம்மா, அந்த கழுதியை இங்க கூப்பிடு. ஏய் சுதா, அண்ணன் கூப்பிடுறான் பாரு. அவளிடமிருந்து பதில் இல்லாமல் போகவே கௌசல்யா அரைக்கதவை திறந்து உள்ளே போய், ஏய் என்னது சின்ன பிள்ளையாட்டம், முகத்தை தொடச்சிக்கிட்டு வெளியே வா. அவள் என்னவோ முணுமுணுப்பதும் விசும்புவதும் கேட்டது. ஏய் அதான் சொல்றேன்ல, நம்ம அண்ணன் தானே, உனக்கு இல்லாம வேற யாருக்கிட்டே அவன் வாங்கி தரப்போறான். மனசுல எதையும் வச்சுக்காம வெளியே வா. கௌசல்யா வெளியே வந்ததும் சுதா முகத்தை சுருக்கி கொண்டு வெளியே வந்து தெருவை பார்த்தபடி நின்றாள். கோபி, ஆனாலும் உனக்கு கோபம் ரொம்பவே வருது. பொட்ட புள்ள ஏதோ ஆர்வ கோளாறுல சாமான்களை எடுத்துட்டான்னா அதுக்காக இப்படித்தான் பேசுறதா? அவ யாரு, அந்நியமா? உன் தங்கச்சி தானே. அவளை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லு. ஏ கழுத, இங்க வா. நான் அப்படி என்ன உன்னை திட்டிட்டேன்? பெட்டியில இருக்கிறதெல்லாம் நம்ம பொருள் இல்ல, யார் யாருக்கோ கொடுக்க சொல்லி வாங்கி கொடுத்து அனுப்புனது. மற்றவங்க பொருட்களை நீ பாட்டுக்கு பிரிச்சு வீணாக்கிட்டா அப்புறம் அதை எப்படி அவங்க கிட்ட கொடுக்கறது? நம்ம தப்பா நினைக்க மாட்டாங்க? அது மற்றவங்க பொருள்னு எனக்கு எப்படி தெரியுமா? அதானே நானும் சொன்னேன். மற்றவங்க சாமான் எல்லாம் இருக்கு, கலைக்காத, நான் வந்து எடுத்து தர்றேன்னு. சரி இங்க வா என்று கோபி அவளை அழைத்து தலையை கட்டி கொண்டு வருடினான். அதை பார்க்க பார்க்க சாமிநாதனுக்கும் கௌசல்யாவிற்கும் கண் கலங்கி போயிற்று. கோபி மாறவில்லை, எதையும் மறக்கவில்லை என்கிற பெருமிதம் ஏற்பட்டது. ஏய் சுதா, இப்ப சமாதானம் ஆயிடுச்சா? என்னவோ பெருசா பிணக்கிக்கிட்டு போனையே,
என்று அப்பா சீண்டினார். அப்பா, அவ பிணக்கினா யாருக்கு நஷ்டம்? இந்த ஜப்பான் சேலை, கொலுசு, நெக்லஸ் எல்லாம்? சுதா, போண்ணா என்று சிணுங்கியபடி அவனது நெஞ்சில் பொய்யாக குத்தினாள். அவனது மார்பிலும் கழுத்து பகுதியிலும் கருப்பு கருப்பாய் தழும்புகள் தெரிய, என்னண்ணா இது, அம்மை போட்ட மாதிரி? அம்மை இல்ல, அங்க வெயில் நாள்ல சூடு தாங்காம வர்ற சூட்டு கொப்பளங்கள். அங்க அவ்வளோ வெயிலா? ஆமா, ஏசி இருக்குமே. கார் ஏசி, வீடு ஏசி, கடைகள், அலுவலகங்கள் ஏசி. ஆனா தொழிற்சாலையில சுத்தணுமே. அதெல்லாம் போகட்டும். அம்மா, இந்த சாமானை எல்லாம் எடுத்து வை என்று கோபி அறைக்குள் போனான். சுதா கழுத, நீ என் கூட வா. கோபி கட்டிலில் தலையணையை வைத்து சரிந்து அமர்ந்து, அப்புறம் உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு என்றான். அது அப்படியே தான் இருக்குண்ணா. இது தேராத கேஸ். ஏன், என்னாச்சு? ஃபீஸ் கட்டணம், புத்தகம் வாங்கணும்னு பணம் கேட்டு கேட்டு வாங்கின. அதுக்கு என்ன பண்றது? பணம் கொடுத்தா புஸ்தகம் கிடைக்குது, மூளை கிடைக்குமா? இந்த அம்மா வேற அப்பப்போ படிச்சு என்ன கிழிச்சிட போற, சமைக்க கத்துக்கோ, துவைக்க கோலம் போட கத்துக்கோன்னு ஒரே இம்சை. எப்ப பார்த்தாலும் என் கல்யாண பேச்சு தான். அதை சொல்லும்போது அவளிடம் வெளிப்பட்ட வெட்கத்தை கோபி கவனித்து ரசித்து, அம்மா சொல்றதும் சரிதானே, வாழ்க்கையில கல்யாணமும் முக்கியமான ஒன்று தானே. அது போகட்டும், ஊர்ல வேற என்ன விசேஷம்? வேற என்ன, என் தோழிகளுக்கெல்லாம் என்னை பார்த்தா பொறாம. உன் அண்ணன் வந்ததும் விருந்து தரணும், சினிமாவுக்கு கூட்டிட்டு போகணும்னு தொல்லை பண்றாளுங்க. அப்புறம் சினிமாவோட போச்சா சாப்பாடும். ஏய் மண்டு என்ற கோபி தலையில் செல்லமாய் குட்டி, அப்புறம் ஊர்ல வேற என்ன விசேஷம்? அப்புறம் வேற என்ன, பஞ்சாயத்துல நூலகம் தொடங்கி இருக்காங்க, புதுசா டிவி வாங்கி வச்சிருக்காங்க. வந்து சொல்ல மறந்துட்டேனே, உன்னோட வரவை எதிர்பார்த்து 4-5 ஆசாமிங்க காத்திருக்காங்க. எதுக்கு? வேற எதுக்கு? ஒரே அமுக்கத்தான். அதுல ஒருத்தர் வாத்தியார், பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ வேணுமாம். அப்புறம் கோவில் தர்மகர்த்தா. உதவிதானே, பண்ணா போச்சு. எல்லாத்துக்கும் பண்ணா உன்கிட்ட ஏது பணம், நோட் அடிக்கிறையா? கோபி சிரித்து, அப்புறம் வேற எதுவும் விசேஷம் இல்லையே. வேற என்ன? என்று சுதா தன் விரலால் உதட்டில் தட்டி யோசித்தாள். வேற எதுவும் இல்ல. அக்கம் பக்கம் அக்கம் பக்கம் பக்கத்து வீட்ல ஒரு டிராக்டர் வாங்கியிருக்காங்க. நம்ம பசு கண்ணு போட்டிருக்கு. ச்சே! பசு கண்ணு போட்டிருக்கு, பன்னி குட்டி போட்டிருக்கு. இதுவா எனக்கு முக்கியம்? வேற ஏதாவது என்று அவன் கண் சிமிட்டினான். ஓ, இப்ப புரியுது என்று சுதா சிரித்தாள். இப்பவாச்சும் புரிஞ்சுது. சொல்லு, உன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா? என் ஃப்ரெண்டா? அது யாரு? ஏய், இந்த குசும்பு தானே வேணாங்கிறது என்று அவளது காதை பிடித்து திருகினான். அம்மா! ஏய், எதுக்கு இப்ப கத்துற? அப்ப பயம் இருக்கு. பயப்படாம முடியுமா? அப்ப முதல்ல கையெடு. எடுத்துட்டேன். பொறுமைய சோதிக்காம சொல்லு. அகல்யா எப்படி இருக்கா? ஓ, ஜோரா. 4 கிலோ எடை ஏறி விதவிதமா சுடிதார் போட்டு அவங்களுக்கு என்ன பரம சுகம். ஏன் உனக்கு பெருமூச்சு? அண்ணா, அகல்யாவை பத்தி பேசுறதே வீண். வேற வேலை இருந்தா பாரு. ஏய், ஏன் இப்படி சொல்ற? ஆமாண்ணா, அவளுக்கு வேற வரன் நிச்சயிக்கப்பட்டுட்டதா கேள்வி. சுதா சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். மோட்டார் சைக்கிள் நகரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. மதியின் தலைமுடி காற்றில் சிலுசிலுத்தது. அவனும் மகிழ்ச்சியில் பறந்து கொண்டிருந்தான். மதியும் கோபியும் பால்ய காலம் தொட்டே நண்பர்கள். கோபி வருகிறான் என்றால் மதி தன் வேலையெல்லாம் போட்டுவிட்டு துணைக்கு வந்து விடுவான். அவன் விடுப்பு முடிந்து போகும் வரை இருவரும் ஒன்றாகவே சுற்றுவார்கள். பின் இருக்கையில் அமர்ந்திருந்த கோபி, நாட்டு நடப்பெல்லாம் எப்படி என்றான். சாலையில் 2 பக்கமும் காவிரியின் ஊட்டத்தில் தென்னையும் நெல்லும் பசுமை பரப்பி இருந்தன. ஏய், எதுக்கு இந்த சுத்தி வளைச்ச கேள்வி? நேரா உன் அகல்யா எப்படி இருக்கான்னு கேளேன். புரிஞ்சுகிட்டா சரி. நான் புரிஞ்சு வச்சு என்ன பண்றது? அவ புரிஞ்சுக்கலையே. கோபி, இனி அவளை நினைக்காம இருக்கிறது நல்லது. என்ன சொல்ற? அவளுக்கு வேற வர நிச்சயமாச்சுன்னு சுதா சொன்னாப்படி? உண்மைதான். ஏண்டா ஏண்டா இப்படி? என்னால நம்ப முடியல. அவ எப்படி? என்ன கேட்டா? நீ கோபிக்கலைன்னா ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லு. அகல்யா நல்ல பொண்ணுதான்டா. அவங்க வீட்டுல கூட பிரச்சனை இல்லை. அப்புறம் அவளுக்கு என்ன அவசரமாம்? என் பேர்ல நம்பிக்கை இல்லையா? உண்மையை சொல்லணும்னா எனக்கே உன்னை நம்ப முடியாம இருந்தது. ஊர்ல அந்த அளவுக்கு புரளி, உன் பேர்ல புழுதி. என்னன்னு? நீ எங்க யாரையோ கட்டிக்கிட்டேன்னு. உன்னை பத்தி நல்ல விதமா இது வரைக்கும் ஏதாவது உண்டா? அட பாவிகளா, இதெல்லாம் திரிச்சது யாரு? அப்போ நீ அங்க யாரையுமே கட்டிக்கலையா? கோபி ஓங்கி அவனது முதுகில் இடித்து, வண்டியை நிறுத்து,
என்று கத்தினான். பைக் தடுமாறி தளர்ந்து கிரீச்சிட்டு சாலை ஓரத்தில் இளநீர் விற்கும் மீசைக்கார நபரை மிரட்டி நின்றது. மகா பாவி, நீயுமா அதை நம்பின? யார் இப்படி ஒரு வதந்தியை பரப்பினது? தெரியல. வதந்தி பேரு முகவரி எழுதி வச்சுட்டா வரும். இளநீர்காரன் இதுதான் சந்தர்ப்பம் என்று இளநீ சாப்பிடுங்க சார். சந்தில் சிந்து பாடி அவர்களின் அனுமதிக்கு காத்திராமலேயே சீவினான். இளநீர் எவ்வளவு? 10 ரூபா. இளநீர் குடித்து கிளம்பும் போது, மதி, இளநீர் 10 ரூபான்னா அநியாயம் இல்ல? உன்ன மாதிரி 4 துபாய்க்காரன் இருந்தா ஏன் விலை ஏறாது? என்னடா சொல்ற? நான் என்ன செய்தேன்? நீ எதுவும் பண்ணாம இருக்கலாம். ஆனா உன் குடும்பத்தினர். கோபி, நீ வருத்தப்பட்டாலும் சரி, ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். உங்க அப்பா மாமாவோட தொல்லை தாங்கல. அவங்க என்ன பண்ணாங்க? நீ துபாயில சம்பாதிச்சாலும் சம்பாதிச்ச, ஊர்ல விலைவாசி ஏத்துறதே அவங்க தான். கூலி ஆட்களுக்கு வெளியே 50 ரூபாய் சம்பளம்னா இவங்க 60ன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்புறம் மற்றவங்களுக்கும் அதே கூலி தர வேண்டி இருக்கும். உங்களுக்கு துபாய் பணம் வருது, சமாளிச்சுக்கலாம். வயலையும் மழையையும் நம்பி இருக்கும் ஏழைங்க என்ன பண்ணுவாங்க? இது மட்டுமா? நெல்லுக்கு விலை ஏத்துறது, ஒன்றுக்கும் உதவாத நிலத்தை 3 பங்கு விலை வச்சு பேசி முடிச்சிருக்காங்க. கேட்டா சவடால், முடிஞ்சா நீங்களும் அந்த விலை கொடுத்து வாங்குங்கன்னு ஊர்க்காரங்களோட சண்டை. இந்த போக்கத்தனை சரியில்லை. பணம் காசு வரலாம் போகலாம், அதுக்காக இப்படி குதிக்கிறதா? என்ன சத்தத்தையே காணோம்? இல்ல, என்னால நம்பவே முடியல. எங்கப்பாவா இப்படி? மாமா போகட்டும், அவர் எப்பவுமே அப்படித்தான். அவரோட பேச்சை யாரும் பொருட்படுத்துறதில்ல. அப்பா எப்படி மாறினாரு? வீட்ல பரம சாதுவா இருக்கார். அம்மா கிழிச்ச கோட்டை தாண்டறதில்ல. அங்க முடியல, அதான் வெளியே ரொம்பவும் தாண்டார். இந்த சவடால் விஷயத்துல உங்க அப்பா மட்டும் இல்ல, உங்க அம்மாவும் ஒன்றும் குறைச்சல் இல்ல. அவங்களுக்கும் பேராசை. ஊர் முழுக்க வாங்கி போட்டுடணுங்கிற வெறி. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. கொஞ்சம் கட்டுப்படுத்தி வை. இல்லைன்னா யாராச்சும் பதம் பார்த்துருவாங்க. பணம் இருக்கலாம், கை காலோ உசுரோ போச்சுன்னா போனது போனது தானே. அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு. என்ன? தயவு செஞ்சு நான் சொன்னதா அவங்களுக்கு தெரிஞ்சிட வேண்டாம். சி, எதுக்குடா பயம்? ஆமா, பயப்படாம முடியுமா? பணக்காரங்களாச்சே. மாடி மேல மாடி கட்டுறீங்க. எனக்கு ஒரு சந்தேகம்டா. நீ அங்க வேலை பார்க்கறியா இல்ல ரகசியமா வேற ஏதாச்சும் பண்றியா? கோபி சிரித்து, உனக்கு சந்தேகமா? அது போகட்டும், நான் அகல்யாவை சந்திக்க என்ன வழி? முதல்ல அதை சொல் என்றான். அதுக்கு வாய்ப்பே இல்லை, தேவையும் இல்லை. ஏன், நான் சந்திச்சா என்னவாம்? வேற ஒருத்தனை கட்டிக்க போறவளை சந்திச்சு நீ என்ன பண்ண போற? சரி சரி, முறைக்காத. உன் பிடிவாதம் இன்னும் மாறவே இல்லை. அவளை வீட்டில் சந்திக்க முடியாது. வெளியே கிணத்தடி ஏறி. ஆஹா, வேணும்னா கோவில்ல சந்திக்கலாம். வெள்ளிக்கிழமை தோறும் அங்க வருவா. முயற்சி பண்ணு. ஏரிக்கரையை ஒட்டி நாவல் மரங்களும் அரச மரம் ஆலமரம் என எல்லாம் பெருகி தழைத்திருந்தன. அதில் குரங்குகள் ஊஞ்சலாட, காக்கைகள் அவற்றை துரத்த, குருவிகள் இன்னிசை பாட, ஏரிக்குள் இருந்த சொற்ப தண்ணீரில் மீன்களும் வாத்துக்களும் நீச்சல் அடித்தன. ஆலமரத்தடியில் பிள்ளையார், அதன் கற்சுவர்கள் பெயர்ந்து செடிகளும் புதர்களும் மண்டி இருந்தன. கொஞ்சம் தள்ளி பாலர் பள்ளி. அதற்கு பின்புறம் 4 ஏக்கரில் முள்வேலி போடப்பட்டு நடுவில் அந்த கட்டிடம் வளர்ந்து கொண்டிருந்தது. கிராமத்தில் இத்தனை பெரிய பங்களா எதற்கு என்று யாரும் கேட்க துணியவில்லை. கோபிக்கே அதை பார்க்க பிரமிப்பாகத்தான் இருந்தது. அவன் யோசனையுடன் நடக்க, இடம் நல்லா இருக்கா என்று சுவாமிநாதனும் கௌசல்யாவும் ஒரே குரலில் கேட்டனர். அவர்களுக்கு பின்னால் வந்த மதி, இந்த பசுமையும் குளுமையும் கோபிக்கு பிடிக்காம போகுமா என்று ஒத்தூத கோபி திரும்பி முறைக்க அவன் வாயை மூடிக்கொண்டான். கோபி, இந்த பங்களாக்கு அம்மா பேரை வச்சுடலாம். இதுல சுதாவுக்கு ஒரு வீடு, உனக்கு ஒன்று, எங்களுக்கு ஒன்று. அப்புறம் இந்த பக்கம் கொட்டகை போட்டு மாட்டு பண்ண வைக்கலாம். மாட்டு தீவனத்துக்கு புல் வளர்க்க அந்த 2 ஏக்கர். மீதி உள்ளதுல கரும்பு பழமரங்கள். கரையோரம் தேக்கு பயிரிடலாம். என்ன சொல்ற? எல்லாம் பணப்பயிர். கோபி எதற்குமே வாய் திறக்கவில்லை. அவனுக்கு அவற்றை ஜீரணிக்க முடியவில்லை. அங்கு தெரிந்த பிரமிப்பை விட அவனது நெஞ்ச முழுக்க அகல்யாதான் நிரம்பி இருந்தாள். அவளது அந்த ஓரப் புன்னகை, அழகான கேசம், தாவணியின் லாவகம், மதி அவனது மௌனத்தை கலைக்கும் வண்ணம். சாமி மாமா, உங்களை அடிச்சுக்க இனி இந்த ஊர்ல யாருமே இல்லை. சினிமா படப்பிடிப்பு நடத்தலாம் போல கண்கொள்ளா காட்சியா இருக்கு. சரியா சொன்ன மதி. உனக்கு புரியுது, இந்த ஊர்க்காரனுங்களுக்கு புரியல. நான் ஒன்றும் மூளை இல்லாதவன் இல்லை. விபரம் புரியாதவனுங்க இவ்வளோ பெரிய வீட்டை டவுன்ல கட்டினா நல்ல வாடகை வருமேன்னு கேட்குறாங்க. என்னோட நோக்கமே சினிமா தான். இதை கட்டி முடிச்சிட்டோம்னு வச்சுக்க,
அப்புறம் ஒரு பையலும் பொள்ளாச்சிக்கு போக மாட்டான். எல்லாரும் படம் எடுக்க இங்க வந்துருவானுங்க. அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு. கௌசல்யா, ஆமா கோபி, இது எங்களோட கனவு. இதை நீ நிறைவேற்றி வச்சு இந்த ஊரே காலாகாலத்துக்கும் எங்க பேரை சொல்லணும் என்று உருகினாள். பெத்தவங்களோட கடமை பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கறது தான். எங்க பேச்சை நீ தட்ட மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் சொல்லி வைக்கிறோம். இது எங்க பெயர் சொல்ல மட்டுமில்லை, நம் வம்சம் காலாகாலத்துக்கும் செழிக்கவும் தான். அதுக்காக நாங்க சில ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம். நீயும் அதுக்கு தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ஏற்பாடுமா? நேரம் வரும்போது அதை சொல்றோம் என்ற மதியை ஓரக்கண்ணால் சாமிநாதன் பார்க்க அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. ரகசியமா? எனக்கு தெரியாமலா? நீ உன் மவங்கிட்ட சொன்னா அது என் காதுக்கு வராமலா போயிடும் என்ற மனதுக்குள் அவன் கெக்கலித்தான். கிராமத்து பெண்களுக்கு கோயிலும் குழாயடியும் தான் சுதந்திரமாய் அனுமதிக்கப்பட்ட வெளியிடங்கள். மற்ற இடங்களுக்கு அவர்கள் தனியாக போக முடியாது. போனாலும் அவற்றிற்கு விபரீத அர்த்தங்கள் கற்பிக்கப்படும். அகல்யாவின் வீட்டினர் பெரிய வசதி படைத்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அப்பா வாத்தியார், ஓய்வு பெற்றவர். பட்டப்படிப்போடு நிறுத்தப்பட்டு ஆசிரியர் பயிற்சிக்காக அகல்யா காத்திருந்தாள். என்னதான் படித்திருந்தாலும் மகளின் நடத்தையின் மேல் எந்தவித அவதூறும் பரப்பப்பட்டு விடக்கூடாது என்று வாத்தியார் கவனமாயிருந்தார். அகல்யா மேற்கொண்டு படிக்கிறேன் என்ற போது, பேசாம ஆசிரியை பயிற்சி படிப்புக்கு போ, எப்படியும் 4-5 ஆண்டுல வேலை வாங்கிடலாம் என்று விண்ணப்பம் போட்டிருந்தார். ஆசிரியை வேலைதான் பாதுகாப்பானது. குழந்தை குடும்பத்தை பொறுப்பாய் பார்த்து கொள்ளவும் வசதியாக இருக்கும். மாதம் பிறந்தால் சம்பளம், வேலையும் கடினமாய் இருக்காது என்றும் சொல்லி இருந்தார். ஊரில் எத்தனையோ சாமிகள் இருந்தாலும் வயலின் நடுவே இருந்த அந்த எல்லை சாமிக்கு கிராமத்தில் எப்போதும் தனி மவுசு. வீட்டில் எந்த விசேஷம் என்றாலும் அங்கு பூஜை போடப்படும். அகல்யா அங்கே கிளம்பும் போது, நீ உறுதியாத்தானே சொல்ற? மாப்பிள்ளை வீட்டுக்கு சம்மதம் சொல்லிடலாம்ல என்றார். சொல்லிடலாம்ப்பா. இதை என் மகிழ்ச்சிக்காகவோ இல்லை நிர்பந்தத்திற்காகவோ சொல்லலையே. இல்லப்பா, நல்லா யோசிச்சுதான் முழு மனசோட சொல்றேன். அகல்யா, இது வாழ்க்கை பிரச்சனை. வாக்கு கொடுத்தா திரும்ப மாறக்கூடாது. விரும்பினது கிடைக்கலன்னா கிடைக்கிறதை விரும்பணுங்கிற தத்துவம் உன்னதமான ஒண்ணு. இப்ப சரின்னு சொல்லிட்டா அவங்க தேதி குறிச்சு மண்டபம் பார்த்து பத்திரிக்கை கூட அடிச்சிடுவாங்க. எல்லாத்துக்கும் சம்மதம்பா. வயலுக்கு நடுவே ஒத்தையடி பாதையாய் வரப்பு, சுற்றிலும் நெல் வயல்கள். அதன் நடுவே தீவு போல அந்த கோவில் அமைக்கப்பட்டிருந்தது. வேப்ப மரத்தின் அடிபாகத்தில் மஞ்சளும் குங்குமமும் எண்ணெயும் கலந்து தடவப்பட்டிருந்தன. வேப்ப மர கிளைகளில் விதவிதமாய் மணிகள் தொங்கின. காற்றில் அவை ஆடி அசைந்து ஒன்றுக்கொன்று பேசிக்கொண்டன. சாமி சிலைகள் புத்துணர்ச்சியுடன் சிகப்பு தொண்டு போர்த்தப்பட்டு ஆங்காங்கே எலுமிச்சம்பழ விளக்குகள். பூசாரி மதியமே வந்து போயிருக்க வேண்டும். அகல்யா போன போது அங்கு யாரும் தென்படவில்லை. அவளது மனது இறுக்கமாயிருந்தது. நான் தான் முடிவு பண்ணி விட்டேனே. அப்பா திரும்ப திரும்ப ஏன் கேட்கிறாராம்? கோபி எனக்கில்லை என்று ஆகிவிட்டது. எனக்கு ஆசை காட்டிவிட்ட துபாயில் வேறு பெண்ணோடு வாழ்க்கை என்கிறார்கள். இங்கே டவுனில் வேறு பெண் பார்த்தாயிற்று என்கிறார்கள். அப்படி இருப்பவருடன் நான் எப்படி வாழ முடியும்? வந்து 2 வாரங்கள் ஆகிறது. என்னை பார்க்க வரவில்லை. என்னுடன் பேசவில்லை. இன்னமும் இவரை நான் எப்படி நம்ப முடியும்? அகல்யா விளக்கு ஏற்றி வைத்து சூடம் காட்டி விழுந்து கும்பிட்டு கோவிலை விட்டு வெளியே வந்தபோது எதிரே கோபி வருவது தெரிந்தது. அவனுக்கு பின்னால் ஒத்தையடி பாதையில் மதியம் நின்றிருந்தான். கோபி, போய் பேசுடா என்று அவன் பின்னால் இருந்து தள்ள, கிட்ட வரட்டும்டா என்று அவன் ஓங்கி குரல் கொடுத்தான். கோபியை பார்த்ததும் அகல்யாவிற்கு உள்ளுக்குள் ஆசை பொங்கினாலும் கூட அதை அடக்கி கொண்டாள். அவனாக பேசட்டும் என்கிற வைராகியம், வீம்பு, பெண்களுக்கே உரிய அழுத்தம். அவன் ஏதாவது பேசுவான் என்று எதிர்பார்த்து உடல் வியர்த்து, எந்தவித சம்பவமும் நடக்காமல் போகவே ஏமாற்றம் ஏற்பட்டு அதை மறைத்து கொண்டு அவனை ஏறிடும் ஆவலுடன் நிமிர்ந்த போது எதிரே பள்ளி தலைமை ஆசிரியரும் பஞ்சாயத்து தலைவரும் வருவது தெரியவே முகத்தை திருப்பி கொண்டு நடந்தாள். கோபி இதை எதிர்பார்க்கவில்லை. வதந்தி. 2 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு எழும் இயல்பான தயக்கத்தில் அவனிடமிருந்து பேச்சு வரவில்லை என்பதை உணராமல், கோபிக்கு தன்னை பிடிக்கவில்லை, வேறு பெண் பார்த்து விட்டார்கள், அதனால்தான் அவன் தன்னுடன் பேசவில்லை என்று அகல்யா நினைத்தாள். அதே மாதிரி அகல்யாவிற்கு வேறு மாப்பிள்ளை முடிவு செய்து விட்டார்கள், அதனால்தான் அவள்
என்னை பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறாள் என்று கோபியும் நினைக்கும்படியாயிற்று. ஒரு பெண்ணிற்கு இத்தனை வைராகியமும் திமிரும் கூடாது. நான் என்ன எதிரியா? எதிரி என்றாலும் கூட பேச வேணாம், நலம் விசாரிக்க வேணாம், முகம் கொடுத்து பார்க்கவுமா கூடாது? இந்த அளவிற்கு வெறுப்பதற்கு இவளுக்கு நான் என்ன கெடுதல் செய்தேன்? வந்து 2 வாரங்கள் இவளுக்காக ஏரிக்கரை, கோயில், பேருந்து நிறுத்தம் என காத்திருந்து ஏமாந்து தொலைபேசியில் அழைத்த போதெல்லாம் இவளை நம்மா எடுக்கவே வைக்க வேண்டியதாயிற்று. சரி, எங்காவது பேசலாம் என்று பார்த்தால், ஏய் போராடா, கூப்பிடு, கூப்பிட்டு பேசு என்ற மதி தூண்டிவிட, கோபி தன் ஆதங்கத்தை அடக்கிக் கொண்டு அவளை அழைக்கலாம் என்று திரும்பிய போது, கோபி தம்பி, சௌக்கியமா? எப்ப வந்தீங்க? பள்ளிக்கூட தலைமை ஆசிரியரும் பஞ்சாயத்து தலைவரும் அவனை மடக்கி குசலம் விசாரித்தனர். கோபிக்கு ஏமாற்றம், நண்பன் மதிக்கும் கடுப்பாக இருந்தது. குசலம் விசாரிக்க சரியான நேரம் பார்த்தார்களே. பஞ்சாயத்து தலைவர், நல்லா இருக்கியாப்பா? கொஞ்சம் குண்டு போட்டிருக்காப்புல இருக்கு என்று வழிந்தார். துபாயில வெயில் மழையெல்லாம் எப்படி? தலைமை ஆசிரியர் தொடர்ந்தார். ஆமாம், துபாயின் மழைதான் இப்ப ரொம்ப முக்கியம். அங்க மழையை பத்தி யார் கவலைப்படுறாங்க? அப்படியே அங்க மழை பெய்தாலும் அதை இங்கு கொண்டு வரவா முடியும்? ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசி இருப்பவர்களின் கழுத்தை அறுக்க வேண்டியது. ஊரில் இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறார்களோ தெரியவில்லை. மதி கடுகடுவென நின்றிருந்தான். கோபி, சீக்கிரம் சாமி கும்பிட்டு வா, மழை வர மாதிரி இருக்கு. மழையெல்லாம் இன்னைக்கு இல்ல கோபி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், இப்படி உட்காரு என்று தலைமை அமர்த்தினார். கோபியின் பார்வை சிந்தை எல்லாம் அகல்யாவின் மேலிருந்து அவள் போய்விட்டாள். தம்பி, வேற ஒன்றும் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு போன வாட்டி தண்ணி வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தீங்க. இப்போ பிள்ளைங்க உட்கார்ந்து படிக்க பெஞ்சும் கொஞ்சம் விளையாட்டு சாமான்களும் வேணும். ஆகட்டும் சார். உடனே பஞ்சாயத்து தலைவர், தம்பி, நம்மூர் கோவிலை மராமத்து பண்ணணும், கும்பாபிஷேகம் நடத்தணும், அப்புறம் ஆள் குழாய் கிணறு. தன் கோபத்தை அடக்கி கொண்டு, இவ்வளோதானா, இன்னும் வேற இருக்கா என்று சிரித்தான் கோபி. அப்புறம் தெருவிளக்கு. கோபி அங்கே ஒரு யுத்தம் மூண்டு விட வேண்டாம் என்று நினைத்தான். ஊருக்கு உதவி பண்றதுல எனக்கும் மகிழ்ச்சி தான். இப்போதைக்கு என்னென்ன அவசிய தேவைன்னு பட்டியல் போட்டு அதுக்கு எவ்வளவு ஆகும்னு குறிச்சு மதிகிட்ட கொடுங்க, என்னால முடிஞ்சத நிச்சயம் செய்யறேன் என்று அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் போனதும் மதி, ஏண்டடே, நீ என்ன மந்திரியா? அவங்க மனு கொடுப்பானுங்க, நீங்க பரிசீலிப்பீங்களா? நடக்கிற காரியமா இதெல்லாம்? தோ இன்னொரு கோஷ்டி வருது பாரு. ஆஹா, இன்னொரு மரியாதை, வரும்போதே பலமான கும்பிடு. அவன் முணுமுணுக்க வயலில் இருந்து வந்த அவர்கள் கோபியை நலம் விசாரித்து, எங்க பசங்களுக்கும் துபாயில ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லாத்தான் இருக்கும் என்ற மனதுக்குள் கருவிக்கொண்டு, கோபி, பாவம், இவங்க பசங்களை உன்னோட அழிச்சு போய் வச்சுக்க, ஏன் அவங்களும் நம்ம ஊர்ல பங்களா கட்டட்டும் என்றான் மதி. அவர்களிடம் பக்குவமாய் பேசினான் கோபி. சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. முந்தி மாதிரி இப்ப அங்க வாய்ப்பு இல்லை, சம்பளமும் இல்லை. சம்பளத்தை குறைச்சதோட இல்லாம அடிமை மாதிரி வேலை செய்ய வேண்டியிருக்கு. அங்க செலவு பண்ணி போய் குடும்பத்தை பிரிஞ்சு வெயில்ல கஷ்டப்படுறதுக்கு இங்கேயே ஏதாவது செய்ய சொல்லுங்க என்று நழுவினான். குழாயடி சண்டை, பேருந்துகளின் உருமல், வாகனங்களின் புகை, சுவரொட்டிகளை மேயும் ஆடு மாடுகள் என்று அமளிப்படும் சென்னையின் புகழ்பெற்ற திருவல்லிக்கேணி. அதன் சந்துக்குள் சந்து சந்தாக இருந்து தங்கும் விடுதி ஒன்றின் அறையில் மின்சாரம் இல்லாமல் ஓடாமல் அழுக்குடன் தொங்கிக் கொண்டிருந்த மின் விசிறியை வெறித்தபடி படுத்திருந்தான் கோபி. அவனது முகத்தில் 3 வார தாடி மிச்சமிருந்தது. ஊருக்கு போகவே வெறுப்பாயிருந்தது. யோசித்து பார்த்தால் எல்லோருமே சுயநலத்துடன் செயல்படுவதாய் தெரிந்தது. துபாய் போகும் முன்பு வரை என்னை எப்படியெல்லாம் கரைத்து கொட்டி இருப்பார்கள். வீட்டினருக்கே நான் ஒரு பாரமாக இருந்தேன். எனக்கு கஷ்டம் வந்தபோது விலகி இருந்தவர்கள் இப்போது நெருக்கம் காட்டுகிறார்கள். கெட்ட பெயருடன் ஊரில் இருந்தபோது ஆதரவு கொடுத்த அகல்யா நன்றாக இருக்கும்போது விலகி போகிறாள். அதுதான் அவனுக்கு புரியவில்லை, ஜீரணிக்கவும் முடியவில்லை. அவளுடன் நான் எத்தனை நெருக்கமாக இருந்தேன், ஏன் இந்த விரிசல்? அதை தெளிவுபடுத்த முடியவில்லை. இதே பழைய கோபியாக இருந்திருந்தால் நேராய் வீட்டுக்குள் போய் அவளது கையை பிடித்து இழுத்து வந்து தாலி கட்டியிருப்பான். இப்போது பணம் மட்டுமில்லை, பக்குவமும் வந்திருக்கிறது. வெளியே போய் கஷ்டப்பட்ட பிறகு உலகம் புரிகிறது. ஊரில் இருக்கும் வரை குறுகிய சிந்தனை, அதுதான் உலகம் என்கிற தப்பான கண்ணோட்டம். படித்து முடித்த சமயத்தில் கோபி மிகவும் உணர்ச்சி வசப்படுபவனாக இருந்தான். சட்டென அவனுக்கு கோபம் வரும்.
யாராவது தவறு செய்தால் சொல்லி பார்ப்பான். கேட்கவில்லை என்றால் ஒரே அடி. யாருக்கும் அஞ்சுவதில்லை. ரேஷன் கடைக்கு போவான். அங்கே எடை கல்லில் ஏமாற்று நடக்கும். அரிசி கடத்தப்பட்டு மளிகை கடைக்கு விநியோகிக்கப்படும். காத்திருந்து அதை பிடித்து அதிகாரியிடம் ஒப்படைப்பான். பஞ்சாயத்து பணத்தை பொய் கணக்கு எழுதும் தலைவருக்கு இவன் எதிரி. ஊரில் பேருந்தை நிறுத்தாமல் போகும் டிரைவருக்கு மண்டகப்படி. கோவிலில் பூஜை பண்ணாமல் சம்பளம் மட்டும் வாங்கும் பூசாரி இவனை கண்டு அஞ்சுவார். இப்படி தபால் பட்டுவாடா பண்ணாத தபால்காரர், சாராயம் காய்ச்சும் ரவுடி என்ற அநியாயங்களை தட்டி கேட்பான். இளம் ரத்தத்தில் தொடக்கத்தில் இதெல்லாம் நன்றாகத்தான் இருந்தன. ஆனால் போக போக தொல்லைகளும் தலைவலிகளும் அதிகமாயின. அவனை கவிழ்க்கவும் வீழ்த்தவும் தருணம் பார்த்திருந்தனர். அதற்கு பஞ்சாயத்து தலைவரும் உடந்தை. அரிசி கடத்தும் நபர் ஒரு நாள் ஆள் வைத்து திண்ணையில் படுக்கும் கோபியை அடிக்க ஏற்பாடு செய்திருந்தார். அன்று பார்த்து கொசு தொல்லை என்ற கோபி உள்ளே படுத்திருந்தான். வெளியூர் போய்விட்டு தாமதமாக வந்த சாமிநாதன் வீட்டினரை எழுப்ப வேண்டாம் என்று அங்கே படுத்திருக்க வந்த ரவுடிகள் கோபி என நினைத்து அவரை சாத்திவிட்டு ஓடிவிட்டனர். அந்த தாக்குதலில் சாமிநாதன் பேச்சு மூச்சில்லாமல் 2 வாரம் படுக்கையில் கிடக்க வேண்டியிருந்தது. கோபி ஆவேசப்பட்டு, அப்பா, உங்களை அடிச்சது யாரு சொல்லுங்க, கை காலை வாங்கிடுறேன் என்று கிளம்பினான். கௌசல்யா அவனை அடக்கி, நீ கை காலை வாங்கிட்டா அப்பாவுக்கு வலி போயிடுமா? ஏண்டா ஏண்டா இப்படி எங்களை வதைக்கிற என்று கரித்து கொட்டினாள். நான் என்னம்மா தப்பண்ண? எவனோ கொள்ளையடிச்சா உனக்கு என்னடா? இப்படி எல்லாரும் இருக்கிறதல்தாம்மா நம்ம நாடு வீணா போகுது. அராஜகம் அதிகமாகி போச்சு. ஆமா, நீ தலையெடுத்து தான் அதையெல்லாம் அழிக்க போறியாக்கும். ஒழுங்கா போய் பிழைக்கிற வழியை பாரு. ஒரு வேலை தேடிக்க துப்பில்ல. இவனெல்லாம் நியாயம் பேச வந்துட்டா. அம்மா, நான் வேலை தேடாமலையா இருக்க? ஆமா, தேடி என்ன பயன்? போகிற இடத்துலையும் தகராறு. அப்புறம் யாரு வேலை தருவா? என்னம்மா சம்மந்தம் இல்லாம முயலுக்கு எத்தனை கால்? உன் தங்கச்சி முடி எத்தனைன்னு எல்லாம் கேட்டா கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுங்கிறையா? ஆமா, நீ சும்மா இருக்க வேணாம். இப்படியே ஊர் முழுக்க சண்டை போட்டு எதிரிகளை சம்பாதிச்சுக்கிட்டு தெருவில் போறவன் வரவன் எல்லாம் எங்களை அடிச்சு போட்டுட்டு போகட்டும். அப்புறம் எங்களோட சமாதி மேல நீ நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டு இருக்கலாம். ஏமா ஏமா இப்படி சொல்ற? உங்க மேலையும் குடும்பத்து மேலையும் எனக்கு அக்கறை இல்லையா? அக்கறை இருந்தா முதல்ல நீ வேலை தேடிக்கணும். இந்த ஊரை விட்டு போயிடணும். என் பேர்ல இத்தனை வெறுப்பா? ஆமா, பெத்த கடனுக்கு வளர்த்து படிக்க வச்சாச்சு. இனி சம்பாதிச்சு போடாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவம் கொடுக்காம இருந்தா போதும். இல்லாட்டி எங்களுக்கு மகன் பிறக்கல, சுதா மட்டும்தான் பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். பெற்றவர்களே தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று அவன் வெந்து நொந்து போயிருந்தப்போ அவனுக்கு ஆறுதல் தந்தது 2 பேர்தான். ஒருவன் மதி, அடுத்தது அகல்யா. படிக்கும் காலத்தில் இருந்தே அவனுக்கு அவள் மீது அன்பு உண்டு. கோபி படித்தது அவளது அப்பாவிடம்தான். அவர் நேர்மையானவர். அந்த நேர்மை அவனது மனதில் பதிந்து வாழ்வில் முறைகேடுகளை சகிக்க முடியாமல் திண்டாடினான். அவன் சோர்ந்து போய் ஏரிக்கரையில் அமர்ந்திருக்கும் போதெல்லாம் அகல்யா தான் வந்து ஆறுதல் சொல்வாள். அப்போது அவள் +2 மாணவி. அவனை பார்க்கும்போது அவளுக்குள் மின்சாரம் பாயும். இதற்கெல்லாம் சோர்ந்து விடலாமா? விநாயகர் துணையாய் ஆலமரத்தடியில் போய் அமர்ந்திடலாமா என்று அவனுக்கு பின்னால் நின்று கிச்சு கிச்சு மூட்டுவாள். ஏய், உதப்படுவ நீ! பாத்தீங்களா, மறுபடியும் உதை. எதுக்கு கோபம்? அமைதியா சொன்னா எவன் கேட்கறான்? கேட்காட்டி போறான். நீங்க உங்க வேலையை பார்க்கறது. எனக்கு ஏது வேலை? தேடணும், முயற்சிக்கணும். தேடாமையா இருக்க? விண்ணப்பம் போட வீட்டில் பணம் தர்றதில்ல. அப்புறம் வேலை எப்படி கிடைக்கும்? சாருக்கு அதான் பிரச்சனையா? இனி கவலை வேண்டாம், நான் பணம் தர்றேன். உனக்கு ஏது? அதை பத்தி சார் சிந்திக்க வேணாம், எங்க அப்பா கிட்ட வாங்கி தர்றேன். உனக்கே அக்கறை? எல்லாம் காரணமாத்தான். என்ன காரணம்? அதெல்லாம் சொன்னா இந்த மரமண்டைக்கு புரியாது. அதுவும் இப்போ சுத்தமா புரியாது என்று சிரிப்பாள். கலகல வெகுளி சிரிப்பு. அந்த கள்ளமில்லா உள்ளம் அவனை ஈர்க்கும், மயக்கும். இந்த வயதில் இவளுக்கு இத்தனை வசீகரமா என வியக்க வைக்கும். சொன்னபடியே அவ்வப்போது பணம் தருவாள். அகல்யாவின் உதவியாலும் ஊக்கத்தாலும் அவனுக்கு வேலை கிடைத்தது. அதுவும் பக்கத்து நகரத்தில். வேலைக்கு போனால் கோபி மாறிவிடுவான் என்று பார்த்த அம்மாவுக்கு ஏமாற்றம். வேலை கிடைத்தும் கூட வீட்டில் மகிழ்ச்சி இல்லை. அவன் இன்னும் அதிகமாக ஊர் காரியங்களில் ஈடுபடத் தொடங்கினான். வேலை முடிந்து வந்தால் பசங்களுடன் சுற்ற கிளம்பி விடுவான். ஏரிக்கரை தேநீர் கடையில் அமர்ந்து பஞ்சாயத்து பண்ணுவான். இது பகையை வளர்த்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் அவனது வேலைக்கும் உலை வைத்தது. திரும்பவும் வேலை தேடும் படலம்.
இருள் பரவி இருந்தது. தெருவில் காரணமே இல்லாமல் எதற்கோ சண்டை போட்டு கொண்டிருந்தனர். எழுந்து லுங்கியை சரி செய்தான். தண்ணீர் பானையை பார்த்தான். வறட்சியாக இருந்தது. மணி அடிக்க உதவியாளன் ஓடி வந்து, டீயா சார் என்றான். முதலில் தண்ணீர். தண்ணீர் வந்ததும் குடித்தான். கண்ணாடியின் முன் போனான். அவன் கன்னத்து தாடி அவனுக்கே அருவருப்பாய் தெரிந்தது. இதெல்லாம் தேவையா? இப்போது என்ன நடந்துவிட்டது? எதற்கு இந்த கோலம்? என்ன நடக்கவில்லை? எல்லோருக்கும் நான் போக பொருளாகி விட்டேனா? எனக்கும் எனது உணர்வுகளுக்கும் இங்கு மதிப்பில்லையா? நான் ஓட்டாண்டியாக இருந்தபோது மிதிக்கப்பட்டேன். பணம் வந்ததும் மதிக்கப்படுகிறேன். நாளைக்கே பணம் இல்லாவிட்டால் திரும்ப தூற்றப்படுவேனோ? மதிப்பு, மரியாதை, கௌரவம், அன்பு, பாசம், நேசம், நட்பு, உறவு எல்லாமே பணத்தின் அடிப்படையில் தானா? பணம்தான் எல்லாவற்றிற்கும் பாலமா? அதுதான் பிரதானம் என்றால் நான் ஏன் அதை வெறுக்க வேண்டும்? எனக்கு தேவை நிம்மதி, சுற்றி இருப்பவர்களின் மகிழ்ச்சி. இல்லை, எக்காரணம் கொண்டும் நான் அவற்றை இழக்கக்கூடாது. முடிவெடுத்தான். உடை மாற்றினான். பெட்டியை எடுத்தான். அறையை பூட்டி வெளியே வந்தான். தெருவில் இறங்கி ஆட்டோ பிடித்து நெரிசலில் காணாமல் போனான். இரவு 9 மணிக்கு நண்பன் மதி விடுதிக்கு ஆட்டோவில் வந்து இறங்கினான். மாடிக்கு போனான். அந்த அறையில் பூட்டு தொங்கியது. கோபி இல்லையா என்று கேட்டான். அவர் வெளியே போயிருக்காரு. எப்போ வருவாரு? தெரியல சார். நீங்க யாரு? நீ புதுசா என்று அவனது வாயை அடக்கிவிட்டு சோஃபாவில் அமர்ந்து அதில் கிடந்த பத்திரிகையை புரட்டினான். கோபி வர இரவு 11 மணி ஆகிவிட்டது. மதி அவனை பாய்ந்து பிடித்து, இதுக்கு இது உனக்கே நல்லா இருக்கா என்று கடிந்தான். எது? இப்படி யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு வந்து அறை எடுத்து, இது தேவையா? யாருக்கும் தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? உனக்கு தெரிஞ்சிருக்கே. தெரிஞ்சு என்னடா பையன்? செல்போன்ல பேசலாம்னு பார்த்தா எடுக்க மாட்டேங்கிற. தொல்லை வேணாம்னு தான். கோபி, நானும் உனக்கு தொல்லையா போயிட்டேனா? ஏன்டா இப்படி நடந்துக்கிற? நீ ஊர்ல இல்லைன்னதும் எங்க எங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்களா என்ற நாற்காலி எடுத்து போட்டான். எல்லாரும் இல்லைனாலும் பஞ்சாயத்து தலைவரும் தலைமை ஆசிரியரும் கேட்குறாங்களே. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்காகவாவது என்ன நினைக்க தோணுச்சே. சரி, நீ சாப்பிட்டையா? இல்லை, உனக்காக காத்திருந்து காத்திருந்து கொசுக்கடி தான் மிச்சம். உனக்கு வேற ரூமே கிடைக்கலையா? இது போதும் என்று கோபி வெளியே போனான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.